ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் தேவன் அவருடைய கிருபையினால இதுவரை நம்மளை நடத்தியிருக்கிறார். எல்லாம் ஒரு விசை கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி, தயவாய் கேட்கிறேன், எல்லாரும் கண்களை மூடி. Oh, we thank you Jesus, hallelujah, we praise you Father. என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தடைகள் ஆண்டவரே, என் தேவன் தடைகளை உடைக்கிறவர் ஆண்டவரே, என் தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹalleluya. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. உங்கள் சத்தங்கள் உயரட்டும், எல்லா சத்தத்தையும் உயர்த்தி நன்றி பாடுங்களேன் சபையே, தேவச்சனமே. கோடி கோடி sing one more time. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. கடைசியாக நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கே நாங்கள் மகிமைகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தின எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டில் கூட எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. உன் நீதி, நாங்கள் செய்கிற நீதி, நாங்கள் செய்கிற காரியங்கள் எங்களுக்கு முன்னாலே செல்லும் ஆண்டவரே. சாட்சியாய் என் தேவனுடைய மகிமை எங்களை பின்னாலே காக்க போறதுக்காக, இந்த ஆண்டு முழுக்க எங்கள் நடத்த போகிறதுக்காக, இந்த ஆண்டு முழுக்க எங்கள் குறைவுகளை நிறைவாக மாற்றப் போவதற்காக, என் தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற செய்ய போவதற்காக விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கரத்தையும் தட்டி, என் தேவன் இந்த ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம சபையில என் தேவன் நிச்சயமாகவே கிரியை செய்வார் என்று விசுவாசிக்கிறீங்க. நல்ல கையை தட்டுங்கள, நல்ல கையை தட்டுங்க. ஹalleluya, ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் தேவன் நன்மை செய்கிறவர். ஆமென் ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்வதற்காகவே என் தேவன் சுற்றி திரிந்தார். நல்லா கவனிங்க. அவரு பிசாச ஓட்ட, வியாதியை துரத்த, பலவீனத்தை அப்படின்னு சொல்லல வேதம். அது எல்லாமே அவர் செஞ்சாரு. அவரை தேடி வர வர என் தேவன் அற்புதங்களை செய்தார். அவரை தேடி வர வர என் தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்தார். அவரை தேடி வர வர என் தேவன் எல்லாமே செஞ்சாரு. ஆனால் என் தேவன் எதற்காக சுற்றி திரிந்தார் என்று சொன்னா, நன்மை செய்கிறவராய். ஹalleluya. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்வதற்காக இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில கூட நன்மையை தேடி நம்ம ஓடுறோம். இன்னைக்கு ஒரு உதவி கிடைக்குமா, அவங்க கிட்ட இருந்து எனக்கு தண்டலுக்கு காசு கிடைக்குமா, இல்லை இவங்க கிட்ட இருந்து ஒரு உதவி கிடைக்குமா, அவங்க எனக்காக சிபாரிசு பண்ண மாட்டாங்களா, அவங்க எனக்காக பேச மாட்டாங்களா, எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் என் கூட அவங்க நிற்க மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம தேடி போகிறோம்.
நன்மையான காரியங்களை தேடி போற யார் உதவி செய்வா? யார் எனக்காக ஜெபிப்பா? யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவா? யார் எனக்கு கொடுத்து உதவி செய்வான்னு நம்ம தேடுறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் உங்களை தேடி வரார். வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்ம தேடி போகல, அவர் நம்மளை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நம்ம அவரை தேடி போலங்க. யோசிச்சு பாருங்க. மேபி நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டது. இப்போ நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? நான் எப்படி கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னு சொன்னால், என் அப்பா அம்மா கிறிஸ்டின், அவ்வளோதான். இன்னைக்கு நீங்கள் எப்படி கிறிஸ்தவனாக இருக்கிறீங்கன்னு சொன்னால், உங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டின். யாரோ ஒரு இடத்துல போட்ட ஒரு விதை, அவ்வளோதான். இன்னைக்கு அந்த விதை முளைச்சி இன்னைக்கு அது பூத்து காய்த்து கனி கொடுக்குது. யோசிச்சு பாருங்க. நம்மளை தேடி வந்தது அவர். ஹல்லேலூயா. நம்மளை இதுவரை நம்மளை தேடி வந்திருக்கிறார். இதுவரை நம் தேவைகளை சந்தித்திருக்கிறார். இதுவரை நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, உங்களுக்கு என்ற ஒரு பிள்ளைகள், உங்களுக்கு என்ற ஆசீர்வாதம், வீடு, உங்களோட திராணிக்கு ஏற்ற போல் ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நினைச்சு பாருங்க. நம்ம நினைக்கலாம், பைக்கு தான் இருக்கு, என்கிட்ட கார் இல்லையே, என்கிட்ட ஒரு சின்ன ஓட்டு வீடு தான் இருக்கு, பெரிய வீடு இல்லையே, இல்லை வாடகை வீடு தானே இருக்கிற, சொந்த வீடு இல்லையே. வீடே இல்லாமல் எத்தனையோ பேர் பிளாட்பாரத்தில் படுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வண்டி கூட இல்லாமல் எத்தனையோ பேர் நடந்து போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கணுங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வேற மற்ற காரியங்கள் ஆசைப்படுவது பெரிய விஷயமே கிடையாது. அது கர்த்தர் விரும்பவே இல்லை. நீ இருப்பதில் நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? என்ன செய்வீங்கன்னு கேட்க. நல்லா கவனிங்க. கோலியாத் நின்று கொண்டு என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? யார் ஆம்பளையா இருக்கிறீங்க? இந்த ஊர்ல யாருமே ஆம்பளை கிடையாது, யார் என் கூட யுத்தம் பண்ண வரான்னு சொல்லிட்டு இரவும் பகலும் எத்தனை நாள் வந்துட்டு இருந்தான்? 40 நாள் வந்து கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையில எல்லாரும் பயந்து, அவர்கள் மிகவும் பயந்து அவங்கெல்லாம் நின்று கொண்டிருக்குதான சூழ்நிலையில அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தவன் தான் யாரு? தாவீது. தன்னுடைய அண்ணனுங்க அங்க நிக்கிறாங்க. யுத்த காலத்துல தாவீதோட அண்ணனுங்க அங்க நிக்கிறாங்க. யார் கூட? சவுலினுடைய படையில, சவுலுடைய ஆர்மியில தாவீதோடைய அண்ணனுங்க நிக்கிறாங்க. அந்த அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தவன் தான் இந்த இடத்துல தாவீது. தாவீது வந்து கேட்கிறான், இங்க என்ன நடக்குது? பார்க்கறான். அதுக்கு பெருசா ஒரு உருவமா ஒருத்தன் நிக்கிறான், கத்திக்கிட்டு இருக்கிறான். யாரு வரா? யார் வரா என் கூட சண்டைக்கு? யார் வரா? 40 நாள் கேட்டுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில தாவீது சாப்பாடு கொடுக்க சாப்பாட்டு மூட்டை தூக்கிட்டு வந்தான். ஹல்லேலூயா. அண்ணனுங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தான். அந்த இடத்துல பார்த்துட்டு கேட்கிறான், என்ன நடக்குது இங்க? அப்ப எல்லாரும் சொல்றாங்க, இவன் இஸ்ரவேல் சேனையை நிந்தித்து கொண்டிருக்கிறான். பெலிஸ்தியன் என்ன பண்றான்? இஸ்ரவேல் ஆர்மி, இஸ்ரவேல் சேனையை பார்த்துட்டு, எதிர நிக்கிற டீமை பார்த்துட்டு, எவன்டா ஆம்பளை கூட யுத்தத்துக்கு யாரா வரான்னு கேட்கிறான். இந்த சூழ்நிலையில தாவீது போய் நல்ல ஒரு வார்த்தையை கேட்கிறான். மறுபடியும் வாசிங்கம்மா. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவங்க, அவன் கூட நிற்கிறவங்க, நல்லா கவனிங்க. நம்ம கூட இன்னைக்கு நிறைய கூட்டங்களை போய் பார்த்துருப்போம்ல. ரோட்டில் ஒரு குரலி வைத்து காட்டினாவோ அப்போல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் அதிகமாக சிட்டி சைட்லாம் போனீங்கன்னா குரங்கு வச்சுக்கிட்டு வித்தை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கயிறு மாதிரி கட்டிட்டு அது மேலே ஏறி நின்று நடப்பாங்க. நிறைய காரியங்கள் நடக்கும். அந்த மாதிரி எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க. அங்கே ஒரு கூட்டம் நிற்குது, அவன் கத்திக்கிட்டு இருக்கான், எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க பயந்து போய். தாவீது சாப்பாடு கொண்டு வந்தவன் நேர கிட்ட போகிறான். போய் கேட்குறான், தாவீது தன் அன்றில் நிற்கிறத பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை, நம்மளுடைய இஸ்ரவேல் தேசத்துக்கு, நம்மளுடைய சேனைக்கு, நம்மளுடைய ஆர்மிக்கு, நம்மளுடைய படைக்கு நேரிட்ட நிந்தையை போக்குனா என்ன செய்யப்படும்? போதும் நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அவன் என்ன கேட்கிறான்? ரைட்டு. அங்க கோலியாத் நின்னு கத்துறான். 40 நாள் இரவும் பகலும் வந்து எவன்டா வரீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ரைட், எல்லாம் ஓகே. இவனை கொன்று இந்த ஆர்மியை, நம்ம இஸ்ரவேல் படையை நான் காப்பாத்தினா எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்குறான். ஹல்லேலூயா. 40 நாள் இரவும் பகலும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரவேல் படை. அப்பதான் வந்தான், சாப்பாடு கொடுக்க வந்தான் தாவீது.
அந்த கூட்டத்தை பார்த்த உடனே, அங்கே போய் நின்ன உடனே அவன் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, எனக்கு என்ன செய்வேன்? இன்னைக்கு நமக்கு கூட நிறைய சோதனை வருதுங்க, நிறைய பிரச்சனை வருது, நிறைய உபத்திரவம் வருது, எல்லாமே வருதுதான். ஆனால் அதனுடைய பலன் என்னவா இருக்குது? இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம நினைக்கிறோம், எனக்கு பிரச்சனை இவ்வளவா இருக்கே, எனக்கு உபத்திரவம் இவ்வளவா இருக்கே, எனக்கு பாடு இவ்வளவா இருக்கே. ஹலோ, உன் பிரச்சனையிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, பாடிலிருந்து என் தேவன் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அவன் அவ்வளோ பெரிய உருவமாக இருக்கிற கோலியாத்தை பார்த்து தாவீது பயப்படலை. அவன் வச்சிருக்கிற ஈட்டி, ஆயுதங்கள், கம்பெல்லாம் பார்த்து அவன் பயப்படலை. அவன் நேராக போய் ஒன்று தான் கேட்குறான். ரைட்டு, அவன் 40 நாள் கத்துறான், என்ன வேணா இருக்கட்டும், அவன் எவனா வேணா இருக்கட்டும், இவனை நான் அடிச்சேனா எனக்கு என்ன செய்வேன்னு கேட்குறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட பிரச்சனைகளை பார்த்து, உபத்திரவத்தை பார்த்து கலங்கி போயிருக்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு பின்பதாக நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை மறந்து விடுகிறோம். அப்போ நல்ல கவனிங்க, இந்த இடத்துல அவன் அங்கே இருக்கிறதான சூழ்நிலைகளை பார்த்து கலங்கல. தாவீது அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்க்கல. 40 நாள் இவங்க எல்லாம் பயந்து, வேதம் சொல்ல அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லி 40 நாளா எல்லாம் கலங்கிக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியாம அவன் வீட்டுக்கு போல, பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கல, குழந்தை குட்டியை பார்க்கல, ஒரு நல்லது கேட்டதுக்கு போல 40 நாளுங்க. யோசிச்சு பாருங்க, 40 நாள் இரவும் பகல் அங்கேயே நிற்கிறான். அவனும் காலையும் மாலையும் வந்துக்கிட்டு இருக்கிறான். இவங்க வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. போனால் என்ன பண்ணுறாங்க, இவங்க படையெடுத்து ஊருக்குள்ள வந்துடுவாங்க. அதனால தான் எல்லையிலே நிற்கிறாங்க இவங்க எல்லாருமே. இந்த சூழ்நிலையில் என்ன செய்வதுன்னு தெரியாமல் 40 நாள் கலங்கினவங்களுக்கு அப்போ தான் ஒருத்தர் என்ட்ரி கொடுத்து கேட்குறான். அது வரைக்கும் அவன் யுத்த காலத்துக்கு வரவே இல்லை. அவன் ஒரு யுத்த வீரன் அல்ல. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு தன்னுடைய ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பன். ஹல்லேலூயா. அவன் ஒரு மேய்ப்பன். ஆடை தப்பு வைக்கிறதுக்காக ஒரு முறை என்ன பண்ண, சிங்கத்தின் வாயை கிழிச்சான். ஆடை தப்பு வைக்க என்ன பண்ண, ஒரு வாட்டி கரடியோட வாயை கிழிச்சான். ஆனால் யுத்தம் பண்ணதில்லை, சண்டை பண்ணதில்லை, ஈட்டியோ அம்புவையோ கத்தியோ தூக்குனதில்லை. அப்பேற்பட்ட ஒரு மேய்ப்பன் கேட்குறான், இவன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கானே, 40 நாள் இவன் கத்துறானே, இவன் என்னன்னா, இவன் யாரா வேணா வந்துட்டு போட்டோம், ஐ எம் லீஸ்ட் பாதர், இவனை நான் கொன்னனா எனக்கு என்ன தருவீங்க? நமக்கு தடையா இருக்கிற காரியம் என்னவென்று நம்ம அறிஞ்சாதான் ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் ஈஸியா கிடைச்சிடாதுங்க. அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா முதல்ல எது தடை? அவன் கேட்கிறான், எனக்கு என்ன நீ நன்மை செய்வ? அவன் சொல்றான், உனக்கு நன்மை செய்யற, நீ இவனை கொல்லணும். ஹல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு எது தடையா இருக்குதோ அந்த தடையை முதல்ல நீங்க தெரிஞ்சதை உடைச்சிங்கன்னா நன்மை சேர்ந்துடும். ஹல்லேலூயா. ஏன்னா வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 பாதை தான். ஒன்று என்ன தெரியுமா, நம்மளா தேர்ந்தெடுக்கிற ஒரு பாதை. இன்னொன்று தெரியுமா, ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்குதான ஒரு பாதை. ஹல்லேலூயா. 2 பாதை தான், வேற எதுவும் கிடையாதுங்க உலகத்தில். 2 பாதை. நம்மளா தேர்ந்தெடுக்கிற ஒரு பாதை. நான் இதான் படிக்க போகிறேன், நான் இந்த வேலைக்கு தான் போக போகிறேன், நான் இவனை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், நான் இங்கே தான் வாழ போகிறேன், நான் இதான் செய்ய போகிறேன், அதான் செய்ய போகிறேன்னு நம்மளா தேர்ந்தெடுக்கிற ஒரு பாதை. கவனிங்க, நம்மளா தேர்ந்தெடுக்கிற ஒரு பாதை. இன்னொரு பாதை தெரியுமா, ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறதான பாதை. இங்கே தாவீது தன்னுடைய தகப்பன் அனுப்பினால இங்கே வரான். வந்துட்டு அவன் சொல்றான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, நான் இங்கே வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இல்லையான்னு கேட்குறான். இன்னைக்கு நீங்கள் கூட சபைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. சபை ஆரம்பிச்சு 6 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? வாரம் சத்தியத்தை கேட்கவா? வாரம் பாட்டு பாடவா? வாரம் கை தட்டவா? வாரம் அவரை துதிக்கவா? எஸ், அதுக்கெல்லாம் தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆத்துமாதாயம் செய்ய. ஹல்லேலூயா. நீ வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? ஏன் ஆண்டவர் உங்களை அழைச்சாரு? ஏன் உங்களை தெரிந்து கொண்டாரு? ஏன் உங்களை ஜீவனோட இது வரைக்கும் வச்சிருக்கிறாரு? அவர் நினைச்சிருந்தாருன்னா எப்பயோ எடுத்துன்னு இருக்கலாமே. எத்தனை வாட்டி வண்டியில் போனீங்க, எத்தனை வாட்டி காரில் போனீங்க, எத்தனை வாட்டி ட்ரெயினில் போனீங்க, எத்தனை வாட்டி பஸ்ஸில் போனீங்க? அவர் நினைச்சிருந்தா எடுத்திருக்கலாமே. பலவீனம் வந்துச்சு, எடுத்திருக்கலாமே. ஆண்டவர் எடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா எடுத்துருவாரு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஸ்க்ரூ போதும். ஆமென். நீ நைட்டு தூங்கும் போது உங்க மேலே ஓடிட்டு இருக்க தலையில் இருக்கிற அந்த ஃபேனு, அந்த ஸ்க்ரூ கழண்டுச்சு என்ன ஆகும்? அவ்வளோதான். ஹீட்டர் இருக்கோமா உங்கள் வீட்டில் நினச்சி வச்சுக்கோங்களேன். ஹீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் சுடு தண்ணி போட்டிங்கன்னா போடும் போது எத்தனை பேர் ஷாக் அடிச்சு எடுத்துருக்குறாங்க? தூங்கும் போது ஏசி ஏதோ லீக் ஆகி
நிறைய பேர் செத்து இருக்கிறாங்களே. நம்மளை ஆண்டவர் எடுக்கணும்னு நினைச்சாருன்னா எப்படின்னு எடுத்துடலாமே. ஆனா இன்னைக்கும் நமக்கு ஜீவனை கொடுத்து இன்னைக்கும் உட்கார வச்சிருக்காருன்னா அவர் நம்மளை அழைத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கையையும் நல்லா தட்டி ஹalleluya. அப்ப தாவீது கேட்கிறான், இங்க நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? பிரியமான தேவச்சனமே, என் தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். தாவீது வந்து கேட்கிறார், எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? எனக்கு என்ன நன்மை? இங்க நான் வந்து நிக்கிறதுனால, இந்த பெலிஸ்தீனை கொல்றதுனால எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஹalleluya. அந்த நன்மையை ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் போகும்போது கூட அவங்களுக்கு தடையா இருந்தது தெரியுமா? மாறா. ஹalleluya. மாறா தான் அவங்களுக்கு தடையா இருந்துச்சு. ஏன்னா குடிக்க தண்ணி இல்லை, தாகமா இருக்குது, நாக்கு வறண்டு போகுது. ஐயோ தண்ணி எங்கடான்னு பார்த்தா ஒரு சின்ன குளத்துல தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை போய் மொண்டு குடிச்சு பார்த்தா பயங்கரமான கசப்பு, வாயிலே வைக்க முடியல. அப்ப அங்க தடையா இருந்தது எது? மாறா. அந்த மாறாவை என் தேவன் என்ன பண்ணாரு? மதுரமா மாற்றினாரு. தடையா இருந்தது மாறா, நன்மையாய் மாற்றப்பட்டது மதுரம். ஹalleluya. அந்த தடையை முதல்ல நீங்க உணர்ந்தாதான் அந்த தடையை தேவன் மாற்ற முடியும். நம்ம எதுக்காக ஓடுறோனே தெரியாம, நம்ம எதுக்காக வாழ்றோனே தெரியாம, எதுக்காக சம்பாதிக்கிறோம், எதுக்கு எனக்கு வேலை, எதுக்கு எனக்கு குடும்பம், எனக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்கிறது இல்லை வாழ்க்கை. நம்ம எதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்தார், எதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார், எதுக்காக கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்தினார் என்று சொல்லி நீங்கள் அறிய வேண்டும். அப்படி அறிஞ்சாதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை நீங்க அடைய முடியும். ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கசப்பை நீங்கணும்னு சொன்னா, தடையா இருக்கிற மாறாவை நீங்க மதுரமா மாற்றுறதுக்கு தேவனை தேடணும். ஹalleluya. இந்த யோசுவாவும் காலேபுக்கும் தடையா இருந்தது எது தெரியுமா? ஏத்தியர், எபோசியர், கானானியர், இவங்க தான் தடையா இருந்தாங்க. ஆனால் என் தேவன் அதை நன்மையாய் மாற்றி போட்டார். ஹalleluya. யோசேப்புக்கு தடையா இருந்தது என்னது? சொந்த சகோதரர்கள். ஹalleluya. அவன் வேலை பார்க்கிற இடத்துல போர்த்திபாருடைய மனைவி, போற இடத்துலலாம் தடை. ஆனா அந்த தடையை தேவன் எப்படி மாற்றினாரு? நன்மையாய் மாற்றினாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தடை வருதுன்னு சொன்னா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, என் தேவன் அந்த தடையை மாற்றின பின்பு உங்க வாழ்க்கையில நன்மை நடக்கும். ஹalleluya. என் தேவன் அதை மாற்றின பின்பு நன்மை நடக்கும். ஆனா அந்த நன்மை நடக்கிறதுக்கு நீங்க முதல்ல உங்க வாழ்க்கையில் இருக்க தடையை உணர வேண்டும். நமக்கு எது தடையா இருக்கு, என் வாழ்க்கையில முன்னேற முடியாம எது தடையா இருக்கு என்று சொல்லி அந்த தடையை நீங்க உணர்ந்தாதான் சூழ்நிலைகள் மாற்றும். பார்வோனை பார்த்து ஜனங்கள்லாம் கலங்குறாங்க. ஐயோ இவன் நெருக்கிறானே நம்மள என்று சொல்லி அழுகுறாங்க, கத்துறாங்க, கூக்குரல் இடுறாங்க. அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த பார்வோனை பார்த்து கலங்குறாங்க, என்ன செய்ய போறோம் நாங்க என்று சொல்லி. அந்த சூழ்நிலை தேவன் அற்புதம் எப்படி தெரியுமா மாத்துறாரு? வாசிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு, ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு, தன்னுடைய பிதாக்களுடைய குழந்தைகள் உயிரோடு இல்லாதபடி அவர்கள் அவைகளை வெளியே போட்டுவிடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினார். அவர்களுடைய பிதா கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். ஆல்ரெடி ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. கரெக்டா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது இந்த பார்வோன் தோன்றி என்ன பண்றான்? ஜனங்களை நிந்திக்கிறான், ஜனங்களை காயப்படுத்துறான், ஜனங்களை கஷ்டப்படுத்துறான். எப்போ தெரியுமா? அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க. நல்லா கவனிங்க. அது வரைக்கும் ஜனங்கள் நல்லா தான் சாப்பிட்டாங்க, நல்லா தான் குடிச்சாங்க, நல்லா தான் வாழ்ந்தாங்க. ஆனால் எப்போ தெரியுமா வந்து இந்த மாதிரியான சூழ்நிலை வருது? இந்த சூழ்நிலை வரதுக்கான நேரம் எப்போ தெரியுமா நடக்குது? வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். ஹalleluya. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. அப்ப இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொன்னா சில காலங்கள் பொறுத்து இருக்க வேண்டியது அவசியம். இந்த ஜனங்கள் பொறுத்து இருக்கும் போது
வாக்குத்தத்தம் நிறைவேற போது. ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தம் இந்த ஜனங்கள் மேல ஆசீர்வாதமா வந்து நிறைவேற நாட்கள்ல பார்வோன் ராஜா தோன்றி என்ன பண்றான், எல்லாரையும் கொல்ல சொல்றான், எல்லாரையும் அழிக்க வைக்கிறான். இன்னைக்கு நம்ம கூட கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலை தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நாட்கள் ரொம்ப கொடுமையா மாறப்போகுது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம விடுதலையோடு தானே ஆராதிக்கிறோம். நோ, அல்லேலூயா. மாறும். பைபிளே தூக்க முடியாத நாள்லாம் வரும். நீ ஆண்டவரை மறுதலிக்கலாம் உன்னை கொன்னுற நாள்லாம் வரும். வேதத்தில் இருக்கு. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம்லாம் இருக்கு. 7 வருஷம். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம இன்னைக்கே விசுவாசத்தில் சோர்ந்து போயிடுறோம், இன்னைக்கே பிரச்சனையில் துவண்டு போயிடுறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, தேசங்களுக்குள்ள பிரச்சனைகள், உலக நாடுகளுக்குள்ள பிரச்சனைகள், இங்கே பார்வோன் ராஜாவால் இங்கே பயங்கரமான பிரச்சனை, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை, எல்லா பக்கமும் நெருக்கம். இன்னைக்கு பிரச்சனை வரும்பொழுது நம்ம அந்த பிரச்சனையை பார்க்கிறோமே தவிர அந்த பிரச்சனைக்கு அப்புறமா ஆண்டவர் வைத்திருக்க நன்மையை பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. அந்த நன்மையை நீங்க பார்க்கும்போது அன்னைக்கு மாறாவ ஐயோ கசக்குதே என்னன்னு சொல்லிட்டு அவர் யோசி பிரச்சனையா பார்த்து கலங்காம சிம்பிளான ஒரே ஒரு தீர்வு தான். ஒரு மரத்துக்கிட்ட போனாரு, வெட்டினாரு, அதனுடைய கிளையை கொண்டு வந்து இப்படி உள்ளார போட்டாரு. அல்லேலூயா. கசப்பான நீர் என்னமா மாறிச்சு, மதுரமா மாறிச்சு. இன்னைக்கு அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில கூட நம்ம பிரச்சனையை பெருசா பார்க்கிறோம், ஆனா அதனுடைய தீர்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு வார்த்தை உட்கார்ந்து அவங்க கூட நீ பேசின பிரச்சனை முடிஞ்சிட்டு இருக்கும். அல்லேலூயா. நம்ம அதை விட்டு பெருசான காரியங்கள்லாம் பண்ணிடுவோம், ஆனா அதோட தீர்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா, ரொம்ப சிம்பிளா இருக்கும். அவ்வளோ பெரிய கோலியாத்து 40 நாள் கலங்குறாங்க எல்லாருமே, 40 நாள் பயப்படுறாங்க எல்லாருமே. இவன் வந்து சிம்பிளா கேட்கறான், சோறு கொண்டு வந்தவன் கேட்கறான், அவனை நான் அடிச்சேன் எனக்கு நீ என்ன தருவ? அல்லேலூயா. நான் ரெடியா இருக்கேன், நீ என்ன தருவ? ஆனா என் தேவன் சொல்றாரு, நீங்க மனுஷனை நோக்கி பார்க்க வேண்டாம், தேவனை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்கணும். பிரச்சனை வரும்போது நீ மனுஷனை இவங்க உதவி செய்வாங்க அவங்க உதவி செய்யன்னு பார்க்காதீங்க, தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒத்தாசை வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவர். அல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேனா, என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏற. எல்லா கையை தட்டி செய்வாரும் பர்வதம் நேராயன் கண்கள் ஏறெடுப்பே, ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் தேவன், ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா, போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன், எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா நம்ம யாரை பார்க்கணும்? என் புருஷனை தான் பார்க்கணும். யாரை பார்க்கணும்? என் பிள்ளைங்களை தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. சொந்த பிள்ளைய அப்பாவை கொல்றான், அப்பாவே பிள்ளைய கொல்றாங்க. இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப மோசமான சூழ்நிலை. நிறைய பேருக்கு இந்த சாட்சி தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. ஜாய்ஸ் மேயர் எத்தனை பேர் தெரியும்? ஜாய்ஸ் மேயர் தெரியும்ல? ஜாய்ஸ் மேயர் சொந்த தகப்பனால கற்பழிக்கப்பட்டவங்க, சொந்த தகப்பனால. உலகம் ரொம்ப மோசங்க, உலகம் ரொம்ப ரொம்ப மோசம். உலகத்தை பார்க்காதீங்க, தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை தரும் நம்முடைய தேவனை நோக்கி நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா வெட்கப்பட்டு போனதான உங்களுடைய தலைகள், வெட்கப்பட்டு போனதான உங்களுடைய கண்கள், வெட்கப்பட்டு போனதான உங்களுடைய காரியங்களை என் தேவன் இந்த 2024 ஆசீர்வாதமாக மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க 2 கரத்தையும் நல்லா தட்டி 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 என் தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு வாசிங்கம்மா. 17:38.
சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்திவித்து, சவுல் கேட்கிறான், நான் போறேன், நான் ரெடி ஆயிட்டேன், அவனை போய் அடிக்கிறது நான் ரெடின்னு சொன்ன உடனே சவுல் என்ன பண்றா, டேய் வா அப்படின்னு கூப்பிட்டு பண்ற. சவுல் தாவீதுக்கு தன்னுடைய வஸ்திரத்தை, யுத்தத்துக்கு போற வஸ்திரத்தை, தன்னுடைய வஸ்திரத்தை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு, வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல போட்டு, எதுக்கு? ஒரு ஹெல்மெட், அவன் தலையை பாதுகாக்கிறதுக்கு வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். கவசத்தை, மார்பு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். கவசம் என்றால் மார்புல மட்டும் இல்ல, கைக்கு வரும், காலுக்கு வரும், எல்லா இடத்துக்கும் வரும், ப்ரொடெக்ஷன். அந்த கவசத்தை அவனுக்கு தரிப்பித்து அவனுடைய பட்டயத்தை தாவீது தன், அவனுடைய பட்டயத்தை, யாருடைய பட்டயம்? சவுலனுடைய பட்டயத்தை தாவீதுக்கு கொடுத்து வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு, அவன் வஸ்திரங்கள் மேல், யார் வஸ்திரம் மேல்? தாவீதோட வஸ்திரம். தாவீது என்ன வஸ்திரம் போட்டிருப்பான்? ஆடு மேய்க்கிறவன் என்ன போட்டிருப்பான்? அதான் போட்டு வந்திருப்பான், ஒரு சாதாரணமான ஒரு துணி போட்டு வந்திருப்பான். தன் வஸ்திரத்தின் மேல் அவைகளை கட்டிக்கொண்டு, ஹல்லேலூயா, அதிலே அவனுக்கு பழக்கமில்லாத, ஒரு நிமிஷம் இருங்க, வஸ்திரத்தை என்ன போட்டிருக்கு? கட்டிக்கொண்டு. கவனிங்க, வஸ்திரத்தை என்ன பண்றான்? புரிஞ்சுக்கணும். வஸ்திரத்தை போட்டு கொண்டு இருக்கு, வஸ்திரத்தை உடுக்கி வித்துனா இருக்கு, வஸ்திரத்தை என்ன பண்றான்? அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு அது செட் ஆகல, பெருசு, அவன் சைஸ் கிடையாது. இன்னைக்கு ஒண்ணு ஒரு பெரிய சட்டை எடுத்து நம்ம போட்டோம்னு சொன்னா நமக்கு அது எப்படி இருக்கும்? பெருசா, நமக்கு செட்டே ஆகாம இருக்கும். அப்ப என்ன பண்ற தாவீது? சவுலுடைய வஸ்திரத்தை எடுத்து போட்டுட்டு அது என்ன பண்றான்? கட்டிக்கிறான். ஏன்னா லூசா இருக்குது, தொல தொலன்னு இருக்குது. அதனால அவன் என்ன பண்றான்? அதை வந்து போட்டுட்டு வஸ்திரம் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாத, அதிலே அவனுக்கு என்ன இல்லையா? நடந்து பார்த்தான். பழக்கம் இல்ல. ஏன்னா வந்து அவ்வளவு பெரிய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவனால நடக்க முடியல. அப்ப என்ன பண்றான்? அவன் என்ன பண்ணி பார்க்கறான்? நடந்து பார்க்கறான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, அவன் நடந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உணர்றான், நமக்கு இது செட் ஆகலப்பா இது. ஹல்லேலூயா. ஆசையா கலர் பிடிச்சிருக்குன்னு எடுத்துட்டு வந்துடுவோம், இந்த டிசைன் நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? போட்டு பார்த்துட்டு, ஐயோ இது ஒரு பக்கம் பெருசா இருக்குது, இதுனா இப்படி தொங்குது, இதுனா இந்த இடத்துல இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் போட்டு பார்த்துட்டு அவனுக்கு வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகல. அப்ப அவன் என்ன பண்றான்? வாசிங்க. அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று அவைகளை களைந்து போட்டு போதும். கவனிங்க, தாவீது யுத்தத்துக்கு வந்துட்டான், சாப்பாடு கொண்டு வந்தவன் தான். ஆனா 40 நாள் அவன் பண்ணிட்டு இருக்க நிந்தனையை பார்த்துட்டு, ஐயோ என் இஸ்ரவேல் ஜனங்க இப்படி ஒரு நிந்தனையா, நானே இறங்குறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? சவுல் கிட்ட போயிட்டு தாவீது போய் கேட்கறான், சவுல் ராஜாவே, நான் வந்து இவனை என்ன பண்ணட்டும்? கொன்னுட்டுமா? கொன்னானுக்கு என்ன தருவீங்கன்னு கேட்கறான். நீ முதல்ல கொன்னுட்டு வா, உனக்கு என்ன நன்மை செய்யறேன்னு சொல்றாரு. அவன் என்ன பண்ணிட்டான்? ரெடி ஆயிட்டான். ரெடி ஆனோடனே அவர் என்ன பண்றாரு? கூப்பிட்டு தாவீதை கூப்பிட்டு தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய தலை சீராவை எடுத்து கொடுக்கிறார், தன்னுடைய கேடகத்தை எடுத்து கொடுக்கிறார், தன்னுடைய ப்ரொடெக்ஷன் எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கிறாரு. நான் சொன்ன கேட்கணும், கவனிங்க இந்த இடத்துல பாருங்க. தாவீது நினைச்சிருந்தானா சவுல் கூப்பிட்டு அவனுடைய இதெல்லாம் போடும் போதே வேணான்னு சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்க முடியாதா? இல்லை ராஜா, எனக்கு இது செட் ஆகாது, வேணான்னு சொல்லியிருக்கலாம். தாவீது அவனுக்கு தெரியும் தேவன் அவனோட கூட இருக்கிறார், நான் யுத்தம் செய்யறதுக்கு நான் ரெடி, எல்லாமே தாவீதுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் எதுக்கும் இது உதவட்டுமேன்னு சொல்லி போட்டுக்கிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க சப்போர்ட் எனக்கு தேவை, இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க கான்டாக்ட் எனக்கு தேவை, இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க உறவு எனக்கு தேவைப்படும். கர்த்தர் கொடுத்ததல்ல, நம்மளா ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறோம், நம்மளா நம்ம தேவைக்கேற்ற போல வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. தாவீதுக்கு தெரியும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் யுத்தம் செய்ய போறேன், அவனை அடிக்க போறேன், அவனை வீழ்த்த போறேன், எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் தாவீது என்ன பண்றான்? சவுல் சொன்ன உடனேயும் சரி எதுக்கோ இதை போட்டு பார்க்கலாமே, எதுக்கோ இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே, எதுக்கோ இதையும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாமே. பிரியமான தேவச்சனமே, இங்குதான் நம்ம தோத்து போறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல முழு நம்பிக்கையா இருப்பீங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? விசுவாசம் கொஞ்சம் இருக்குது, அதையும் தாண்டி மனுஷன் சப்போர்ட்டும் கொஞ்சம் வேணும். ஏன்னா பிரச்சனை வந்தா எனக்கு அவர் வந்து நிற்பாரு, பிரச்சனை வந்தா எனக்கு அவர் வந்து உதவுவாரு, எனக்கு ஏதாவது ஒன்னா நிற்கணும்,
எனக்கு ஏதாவது ஒண்ணு தேவை. ஏன்னா இவனுக்கு தெரியும் இது சவுலினுடைய கேடகம், இது சவுலினுடைய ஆடை, இது நமக்கு செட் ஆகாதுன்னு அவனுக்கு அப்பவே தெரியும். தெரிஞ்சவன் என்ன பண்றான், ஒரு ட்ரை பண்ணி பார்க்கறான். நல்லா யோசிச்சு பாருங்க. வாங்கி போட்டு என்ன பண்ணி பார்க்கறான், நடந்து பார்க்கறான். நீ அடுத்தவங்களுடைய அபிஷேகத்தை நீ எடுத்துக்கணும்னு நினைச்சா உன்னால நடக்க கூட முடியாது. அடுத்தவங்க ஊழியத்தை நீ பின்பற்ற ஊழியமே பண்ண முடியாது. நீ அடுத்தவனை போல வாழணும் நீ நினைச்சனா உன்னால வாழ முடியாது. நமக்கென்று எதை கர்த்தர் கொடுத்திருக்கிறா அதான் செய்யணும். ஹல்லேலூயா. உன் மேல வச்ச அபிஷேகம் என்ன, உன் மேல வச்ச கிருபைகள் என்ன, உனக்கென்று வச்ச தரிசனம் என்ன, அதெல்லாம் மறந்துட்டு அடுத்தவங்களை பார்க்கிறது. அந்த சிஸ்டரை பாரு, இந்த பிரதரை பாரு, அவங்கள போல இவங்கள போல, ஏய் கம் ஆன், வேணாம். கர்த்தர் உங்களுக்கென்று என்ன வைத்திருக்கிறார் அதை செய்யுங்க. உங்களுக்கென்று என்ன ஊழியம் கொடுத்த அந்த ஊழியத்தை செய்யுங்க. நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியா மாற்றுவாரு. கொஞ்சத்துல உண்மைங்க, கர்த்தர் எதிர்பார்க்காத கொஞ்சத்துல உண்மையா இரு. இந்த இடத்துல அவன் எடுத்து போட்டுக்கிட்டு அவன் யோசிக்கிறான், எனக்கு இது பழக்கம் இல்லையே, எனக்கு இது செட் ஆகல. நான் கேட்கிறேன், போடும் போதே உனக்கு தெரியாதா? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா, நமக்கு இந்த வாழ்க்கை வேணுமா வேணாமா, நம்ம இது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த இடத்துல எடுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் தாவீது உணர்றான், எனக்கு இது செட் ஆகல. எதுக்கோ இருக்கட்டும், ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும். இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம நோக்கி போகும்போது தாங்க வாழ்க்கையில இடறி போருமே. ஆனா இந்த இடத்துல உணர்றான், இது செட் ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் தாவீது உணர்த்தப்படுகிறான். இதுக்கு பேர் தான் மாம்ச எண்ணம். தாவீது கூட ஆண்டவர் இருக்காரு. தாவீது இறங்கிட்டான், தைரியமா வந்துட்டான். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் சாப்பாடு கொடுக்க வந்துட்டு தைரியமா இறங்கிட்டான். ஆனா இறங்கினவன் அப்படியே யுத்த காலத்துக்கு போயிருக்கலாம். அவன் நம்ம யோசிச்சிருப்பான், கோலியாத்து எல்லாமே போட்டிருக்கிறான், அந்த ட்ரெஸ் ஃபுல்லா போட்டிருக்கான், தலைச்சீரா போட்டிருக்கிறான், மார் கவசம் போட்டிருக்கிறான், கை கவசம் போட்டிருக்கிறான், அவன் கையில ஈட்டி இருக்குது, அவன் கிட்ட எல்லாமே இருக்குது. நம்ம எப்படி அவன் முன்னாடி போய் நிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை அவன் கூட யுத்தத்துக்கு சரி சமமா போறணுமே, அப்போ இது போட்டுக்கலாம். ஏன்னா சவுல் ராஜாவோட ட்ரெஸ்ஸே கிடைக்குது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஆசைப்படுறோம், அவங்களோடதே எனக்கு கிடைக்குது. தாவீது அப்படிதான் யோசிச்சிருப்பான். தாமல இருக்க அபிஷேகம், தாமல இருக்குதான கிருபை யோசிக்கல. ராஜா ட்ரெஸ் கிடைக்குது, அதை போட்டுக்கிட்டா நமக்கு மேன்மை கிடைக்கும். ஊருக்குள்ள எல்லாரும் பெருமையா பேசுவாங்க, ஏ ராஜா கடுத்த ட்ரெஸ் போட்டு தாவீது தான் அப்படி நினைச்சிருக்கலாம். அதனாலதான் அவனுக்கு செட் ஆகாத ஒரு காரியத்தை போட்டுட்டு அவன் ஃபீல் பண்றான், ஐயோ எனக்கு இது செட் ஆகலையே. ஹல்லேலூயா. சில காரியங்களை வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி, சில காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஹல்லேலூயா. அதனுடைய விளைவுகள் அப்புறம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நம்ம யோசிச்சு நம்ம நிதானிச்சு எல்லாம் பண்ணிடலாம், ஜெபிச்சு, அதான் ரொம்ப முக்கியம். ஜெபிச்சு முடிவெடுக்கணும். யோசிக்கிறத நிறைய வாட்டி யோசிப்போம், ஆலோசனை நிறைய பேர்கிட்ட கேட்போம், இது நான் பண்ணலாமா, இங்கே போட்டுப்பா, எல்லாமே கேட்போம். ஆனால் அதுக்கப்புறமா முடிவு என்னவா இருக்கு? அது ஆசீர்வாதமா இருந்தா ஓகே, ஆசீர்வாதமா இல்லைன்னு சொன்னா வாசிங்க 39. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைத்து போட்டான். இன்னைக்கு நம்ம கூட நமக்கு தேவையில்லாத காரியங்களை வாழ்க்கையில வச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா அதை களைச்சி போட்டுறது நல்லது. ஹல்லேலூயா. அதை கழட்டி போடலை, என்ன பண்ணி போட்டான்? களைத்து போட்டான். அப்ப பாருங்க, அவனுக்கு தேவையில்லாத காரியத்தை அவன் வச்சுக்கணும்னு அவன் நினைக்கவே இல்லை. அவன் போட்டான், அவனுக்கு செட் ஆகல, நடந்து பார்த்தான், இன்னமும் செட் ஆகல, உடனே பண்ணிட்டான், அவன் களைந்து போட்டான். இன்னைக்கு நம்ம கூட உணர்த்தப்படுறோம்னு சொன்ன ஆவியில சில காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உணர்த்தப்படுறோம்னா மாத்திக்கணும். நான் என்ன சொல்லலை, எனக்கு என்ன வந்துச்சு, அப்படி இருக்கக்கூடாது. உணர்வற்ற வாழ்க்கை வேண்டாம், உணர்வுள்ள கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில உணர்த்தப்படுதுன்னு சொன்னா, ஆண்டுடைய வார்த்தை மூலியமா நம்ம உணர்த்தப்படுதுன்னா அதை நம்ம ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கிட்ட ஆசீர்வாதம், ஏத்துக்காவிட்டால் ஐயோ. வேதம் அப்படிதான் போட்டிருக்கு. நீ ஆண்டுடைய வார்த்தை ஏத்துக்கிறவங்க ஆசீர்வாதம், ஏத்துக்கணும் ஐயோ. அதுக்கப்புறம் ஐயோ அம்மாலாம் வரும் தானா, என்னை விட்டு போயிட்டியே. உயிரோடு இருக்கிற நாட்களை சாட்சியா வாழணுங்க. அதுக்கப்புறம் செத்ததுக்கு அப்புறமா கொடுக்குற சாட்சி ஜீவனுள்ள சாட்சியா இருக்கும். ஹல்லேலூயா. மனுஷன் கொடுக்குற சாட்சி பெரிய விஷயமே இல்லை.
ஆண்டவர் கொடுக்கணும் சாட்சி. ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கும் போது வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோபுக்கு மட்டும் தான் அந்த சாட்சி கொடுத்தாரு, அவன் உத்தமன் என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி சாட்சியாக வாழ்றோமா? பிரியமான தேவச்சனமே, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறாரு. ஆனால் அந்த நன்மையை சுகந்தரித்துக் கொள்ள தாவீது நன்மையை சுகந்தரிக்க ரெடி ஆயிட்டான். ஆனால் தன்னுடைய நம்பிக்கை இழந்து விட்டான். ஹல்லேலூயா. தன்னுடைய நம்பிக்கை இழந்து போச்சு. ஒருவேளை இந்த வஸ்திரத்தை போட்டால் எனக்கு வீரம் கிடைச்சிடும், ஒருவேளை இந்த வஸ்திரத்தை போட்டால் எனக்கு என்னால் வந்து கோலியத்தை வீழ்த்திட முடியும் நினச்சிட்டான். அதனால தான் அவனுக்கு அது அபியாசம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தாவீது என்ன பண்ணுறாரு, உணர்த்தப்படுறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட அப்படிதாங்க, நமக்கு எது இருக்குதோ அதை வச்சு ஆசைப்படுங்க. உங்கள் குடும்பத்தை வச்சு ஆசைப்படுங்க, உங்கள் குடும்பத்துடைய காரியங்களை செய்யுங்க. வேதம் சொல்லுது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும். ஏன் தெரியுமா? நமக்கெல்லாம் குதிரை கிடையாது, நமக்கெல்லாம் ரதம் கிடையாது, நம்மக்கிட்ட செல்வம்லாம் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல முடியும், செல்வத்துக்கு மேலாக என் உயிர் தெழுந்த என் தேவன் எங்களுக்கு உண்டு. விசுவாசிக்கிறவங்க 2 கையையும் நல்லா தட்டி ஹல்லேலூயா. நீ மற்ற காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டாத, தேவனை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுங்க. ஆமென். நம்மக்கிட்ட பணம் நிறைய இருக்குன்னு சொன்னால் அந்த பணத்து மேலே ஒரு நம்பிக்கை வரும். பார்த்துருக்கீங்களா? பணம் நிறைய இருக்குன்னு சொன்னால் இன்னும் வந்தாலும் பரவாயில்லடா பார்த்துக்கலாம். பணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? பணத்து மேலே நம்பிக்கை வைப்பான். ஹல்லேலூயா. பொருள் இருக்க என்ன பண்ணுவான்? எனக்கு என்னன்னாலும் சரி, எனக்கு இது இருக்கு, எனக்கு அவங்க பலம் இருக்கு. நான் சொல்லட்டுமா, நமக்கு யாருமே நமக்கு கிடையாது, ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்று கொடுத்த சபை, உங்களுக்கு என்று கொடுத்த ஊழியம், உங்களுக்கு என்று கொடுத்த கிருபைகள், உங்களுக்கு என்று கொடுத்த தரிசனங்களோடு நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுடைய எல்லா தீமையும் என் தேவன் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்துல அவன் எடுத்து போட்டு எதுவுமே செட் ஆகலன்னு சொல்லி உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவன் உணர்த்தப்பட்டு, வாசிங்கம்மா 40, தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு. நல்லா கவனிங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வாசம் தெரியுமா? சவுலனுடைய வஸ்திரத்தை எடுத்து அவன் போட்டுக்கிட்டான், சவுலுடைய தலைச்சீராவை எடுத்து போட்டுக்கிட்டான், எல்லாமே சவுலுக்கு பிலாங்ஸ். ஓகே, சவுலுக்கு சொந்தமானதை, சவுலுடைய பிலாங்கிங்ஸ் எடுத்து அவன் என்ன பண்றான்? போட்டுக்கிறான். ஆனால் இங்கே தான் அதை போட்டு பார்த்து நடந்து பார்த்து செட் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே கலட்டி போட்டுட்டு தாவீது என்ன பண்றான்? மறுபடியும் வாசிங்க. தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு. என்னம்மா போட்டிருக்கு? என்னம்மா போட்டிருக்கு? தன் தடியை. என்ன வார்த்தை? தடி. தடிக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு? தன். தன். ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? தன் தடியை. நல்லா கவனிங்க, சவுல் தடி இல்லை, இல்லை வேற யாரோட தடியோ கிடையாது. யாரோட தடி? தன் தடி. அவனுடைய தடி அப்பதான் அவன் பிடிக்கிறான். ஆமென். அதுக்கு முன்னாடி எதை பிடிச்சான்? சவுலுடைய பட்டயத்தை தூக்கிட்டான். அப்ப என்ன பண்றான்? உணர்த்தப்படுறான், இது நமக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்ச உடனே தாவீது களைத்து போட்டுட்டு வாசிங்க, தன் தடியை கையிலே பிடித்து ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கலை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பர்க்குரிய, ஆற்றிலிருந்தே கூழாங்கலை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பர்க்குரிய தன்னுடைய மேய்ப்பர்க்குரிய அடைப்பையில், இல்ல மேய்ப்பர்க்குரிய அந்த வார்த்தை தன்னுடைய, தன். ஹல்லேலூயா. தன்னுடைய அடைப்பை. இந்த அடைப்பை என்ன தெரியுமாங்க? இந்த 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 ஆடு மேய்க்கிறவங்கலாம் பண்ணுவாங்கன்னு சொன்னா, இங்க வயிற்றுல ஒன்று கட்டிக்கிட்டு இருப்பாங்க, கட்டிக்கிட்டு ஒரு பேக் மாதிரி இருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் வச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. தன் தடியை எடுத்துக்கிட்டு தன்னுடைய அடைப்பை என்ன பண்றான்? கட்டிக்கொண்டு அடைப்பையில போட்டு, அடைப்பையில என்ன பண்ண எடுத்துட்டு கூழாங்கல்ல போட்டுக்கிட்டு தன் கவனை என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? தன். ஹல்லேலூயா. அது வரைக்கும் சவுலனுடைய பட்டயத்தை எடுத்தான், சவுலனுடைய தலைச்சீராவை எடுத்தான், சவுலனுடைய எல்லா காரியங்களும் எடுத்து போட்டுட்டான், அவனுக்கு சொந்தமானதான் போடல. ஆனால் என்னைக்கு அவனுக்கு அது செட் ஆகலன்னு தெரிஞ்சிச்சோ எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு அப்பதான் என்ன பண்றான்? தன் தடியை எடுத்து தன் அடைப்பை எடுத்து போட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு, தன் கவனை கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். போதும். ஹல்லேலூயா. சொல்லுங்களம்மா ஹல்லேலூயா. உங்களுக்கானதை நீங்க எடுத்துக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சவுலனுடைய பட்டயத்து மேல் நம்பிக்கை உங்களுக்கு வேண்டாம், அடுத்தவங்க அபிஷேகம் உங்களுக்கு நம்பிக்கை வேண்டாம், அடுத்தவங்க காரியத்தில் உங்களுக்கு நம்பிக்கை வேண்டாம். உங்களுக்கென்று ஆண்டவர் எது கொடுத்திருக்கிறாரோ, ஹல்லேலூயா, அது வரைக்கும் பாருங்க. அடுத்தவங்க எடுத்து போட்டா செட் ஆகல, நடந்து பார்த்தா செட் ஆகல. ஆனா அற்பமா எண்ணப்பட்ட தடியை தாங்க கடைசியில் எடுத்தான். யுத்தத்துக்கு போறவனுக்கு தடி தேவையே படாது. தடி எதுக்கு தெரியுமா? கையில் ஒரு கொம்பு எதுக்கு தெரியுமா?
அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு. ஆடுங்க இப்படி குறுக்கில் போச்சு, ஏய் ஓரமா வா, இதுக்கு தான் தேவைப்பட்டிருக்கும் அந்த தடி. அவனை தடி பிடிச்ச அவன் ஊனெல்லாம் இல்லை, அவன் தடி பிடிச்சி நடக்கிறவன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த தடி எதுக்காக? அவனுடைய ஆட்டை மேய்க்கிறதுக்காக தான். ஏன்னா மிருகம் வந்துச்சுன்னா டக்குன்னு தடியை வச்சு யூஸ் பண்ண மாதிரி தூரப்போ அப்படின்னு. இந்த தடி என்ன பண்ணுறான்? தன் தடியை எடுத்து மேய்ப்பனுக்குரிய அடைப்பை என்ன பண்ணுறான் எடுத்து, அதுக்கு முன்னாடி நம்ம கட்டினா சவுலனுடைய பட்டயத்தை எடுத்து கட்டியிருப்பான். ஏன் தெரியுமா? நிற்கிறது கோலியாத்து, அவனுக்கு முன்னாடி கெத்தா போய் நிற்கணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து கட்டினான். ஆனால் செட் ஆகலை. ஆனால் கடைசியில் அவனுக்கென்று எது வைக்கப்பட்டிருக்குதோ தன் அடைப்பை எடுத்து என்ன பண்ணுறான்? கட்டிக்கிட்டு கூழாங்கல் 5 கூழாங்கலை தூக்கி உள்ளார போட்டுக்கிட்டு தன் கவனம் எடுக்கிறான். ஹல்லேலூயா. உனக்குரியதை நீ எடுத்தா என் தேவன் அதில் உனக்கு அபிஷேகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. உனக்குரியதை நீ எடுத்து நீ யுத்தத்துக்கு போனா தேவன் அதை வல்லமையாய் மாற்றுவார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில சத்துருவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னா உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தில் நிலையா நில்லுங்க. உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற தரிசனத்தில் நிலையா நில்லுங்க. உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற காரியத்தில் நிலையா நில்லுங்க. நல்லா கவனிங்க. அது வரைக்கும் எல்லா ராஜ வஸ்திரத்தை போட்டான், ஒரு போர் சேவகனை போல எல்லாத்தையும் போட்டுட்டு அவனுக்கு எதுவுமே செட் ஆகல. ஒன்றையும் எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்டு தன் தடியை எடுத்துட்டு தன் அடப்பையை கட்டி கொண்டு கையில் கூழாங்கலை தூக்கி அந்த அடப்பைக்குள்ளே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய கவனம் எடுத்து என்ன பண்ணுறான்? கோலியாத்தை நோக்கி போகிறான். ஹல்லேலூயா. நான் இங்கே ஒரு காரியத்தை யோசிச்சு பார்க்குறது, தியானிக்கும் பொழுது இது ஆவியில் உணர்த்தப்பட்டதுனால சொல்கிறேன். ஒரு வேளை தாவீது சவுலுடைய ட்ரெஸ் அவனுக்கு செட் ஆகி அந்த ட்ரெஸ்ஸை அவன் போட்டுக்கிட்டு சவுலுடைய பட்டயத்தை எடுத்துக்கிட்டு தாவீது கோலியாத்தை நோக்கி போயிருந்தா, நான் சொல்லட்டுமா, தாவீது கிட்ட போகிறதுக்குள்ளாரே கோலியாத் கொண்டுட்டு இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக கொண்டுட்டு இருப்பான். ஆனால் நான் ஒன்றே ஒன்று தான் யோசிக்கிறேன், அவன் கையில் எதுவுமே இல்லைன்றதான் அவன் பார்க்குறான். இவன் யார்? இந்த சின்ன பையன் என்கிட்ட வரான்னு தான் பார்த்தான். யார் இந்த சிறுவன்? அவன் அப்படி தான் பார்த்தான். ஒருவேளை கோலியாத்துடைய தலைச்சீராவோ இல்லை ட்ரெஸ்ஸோ இல்லை இது எல்லாமே தாவீதுக்கு செட்டாக இருந்துச்சுன்னா தாவீது கிட்ட போகிறதுக்கு தாவீது 4 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள அவன் ஒரே அடியில் எடுத்து வந்திருப்பான். ஏன்னா அவன் அவ்வளோ ஹைட்டு, அவன் ஒரு அடி எடுத்து வைக்கிற தூரம் தான் தாவீதுக்கு 4 அடி. இவன் போய் அவனை கொல்லணும்னு நெருங்கத்துக்குள்ளாரே இவன் முடிச்சுட்டு இருப்பான். ஏன் தெரியுமா? கோலியாத் ஒரு பயங்கரமான யுத்த வீரன். ஹல்லேலூயா. கோலியாத் ஒரு பயங்கரமான ஆக்ரோஷம் நிறைந்த பல யுத்தங்களை சந்தித்த ஒரு யுத்த வீரன். தாவீதுக்கு யுத்த காலத்தில் கொஞ்சம் கூட பிராக்டிஸே கிடையாது. தாவீது யுத்தம் பண்ணவே தெரியாது, முதல் முறையாக போகிறான். அதெல்லாம் அவன் போட்டுக்கிட்டு போயிருந்தானா கண்டிப்பாக சொல்கிறேன் கோலியாத் முடிச்சுட்டு இருப்பான். எதுவுமே இல்லாமல் கையில் ஒரு குச்சை வச்சுக்கிட்டு இங்கே ஒரு அடப்பையை கட்டிக்கிட்டு அந்த கவனை கையில் வச்சுக்கிட்டு அவன் கம்முன்னு போகிறான். இவன் அற்பமாக பார்த்தான், இந்த பொடியை இந்த சின்ன பையன் வரான இவன் என்ன பண்ணிட்டு போகிறான். நான் வாசிங்க 41. பெலிஸ்தியனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பெலிஸ்தியனும் நடந்து தாவீது அண்டை கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பரிசை பிடிக்கிறதுங்க, பரிசை பிடிக்கிறது ஷீல்டு, கேடகம். ஹல்லேலூயா. பரிசை பிடிக்கிறவன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க எல்லாரும். தாவீது தன் தடியையும் தன் அடைப்பையும் எடுத்துக்கொண்டு கூழாங்கல்ல போட்டுக்கிட்டு தன் கவனை எடுத்துக்கிட்டு யாரை நோக்கி போகிறான்? கோலியாத்தை நோக்கி போகிறான். கோலியாத்து பார்க்குறான், என்ன இந்த சின்ன பையனை பார்த்து வரே 40 நாள் ஒருத்தனும் இங்கேருந்து வரல, ஏதோ இந்த பொடியன் வரானே வா பார்த்துலான்னு சொல்லிட்டு கோலியாத்து சாதாரணமாக நடந்து வரான். அவன் கையில் என்ன இல்லை? கேடகம் இல்லை, பட்டயம் இருக்குது. கேடகம் இல்லை, பட்டயத்தினால தான் அவங்க பட்டயத்தை அவனே வெட்டினால. கேடகம் இருக்குது. யார் கையில் இருக்குது கேடகம்? கோலியாத்து கையில் இல்லை. அவனுக்கு முன்னாடி வரிசை பிடிக்கிறவன் யார்? நான் முன்னாடி ஒரு சோல்ஜர் போகிறான். ஹல்லேலூயா. ஒரு 4 பேரோ இல்லை 5 பேரோ கொண்ட ஒரு சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க? இந்த கேடகத்தை பிடிச்சிக்கிட்டு மறைச்சிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் கோலியாத் என்ன பண்ணுறான்? அப்படி கெத்தாக நடந்து வரான். ஏன்னா வர்றது ஒரு பொடியன், என்ன பண்ணிட போகிறான்னு நினச்சிட்டு வந்தான். நல்லா யோசிங்க, ஒருவேளை சவுலனுடைய அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே தாவீதுக்கு செட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் தாவீது தூரத்தில் வரதை பார்த்த உடனே கோலியாத்து ஓடி போய் அவனை கொண்டு முடிச்சுட்டு இருப்பான். ஏன்னா அவனுடைய கண்ணுக்கு ஓ நீ அவன் ட்ரெஸ்ஸே போட்டுட்டே முன்னாடி தைரியமாக நிற்கிறியா அப்படின்ற ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிருக்கும். அவன் கண்டிப்பாக வெறியாக இருப்பான். அவன் வெறியாக என்ன பண்ணியிருப்பான்? இவன் வரதுக்கு முன்னாடி அவனை போய் இங்கேருந்து ஒரு ஈட்டியாக எரிஞ்சதாக கூட போதும், ஏன்னா யுத்த வீரன். ஆனால் தாவீது என்ன பண்ணுறான்?
சாதாரணமாக தன் தடியை எடுத்துக்கொண்டு, தன் அடப்பையை கட்டிக்கொண்டு, தன் கவனை கையில் எடுத்துக்கொண்டு அவன் சாதாரணமாக போகிறதுனால தான் இங்கே கோலியாத் அவனை அற்பமாக பார்க்குறான். இவன் என்ன பண்ணிட போகிறான்னு நினச்சான். அவன் கையில் என்ன இல்லை? கேடகம் இல்லை. கேடகம் இருந்திருந்தா யோசிச்சு பாருங்க, கோலியாத்து கையில் கேடகம் இருந்திருந்தா தாவீது கவனில் சுற்றி அடிக்கும் போது இப்படி எடுத்து தடுத்துருக்கலாம். அல்லேலூயா. அவனை அற்பமாக பார்த்ததுனால தான் கேடகத்தை கையில் அவன் தூக்கவே இல்லை. அவனுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் கேடகத்தை பிடிச்சிட்டு வரான். ஆனால் கோலியாத்தை அப்படியே கெத்தாக வந்தான். ஆனால் தாவீது என்ன பண்ணுறான்? அந்த கவனை சுற்றி கல்லை விட்ட உடனேயும் நெத்தியில் அடித்து அவன் கதி கலங்கி விழுகிறான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தடி எடுக்கும் போது தாங்க அவனுக்கு ஆசீர்வாதம். ஆமென். அவனுடைய வேதத்தை எடுக்கும் போது அவனுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவன் குடும்பத்தோடு அவன் சமாதானமாக இருக்கும் போது அவனுக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு எல்லாம் மற்றவங்க வெளியில் நல்லா சிரிச்சு பேச, ஆனால் குடும்பத்தை சமாதானமே இருக்க மாட்டாங்க, குடும்பத்தை அன்பாகவே இருக்க மாட்டாங்க. வெளியில் கேட்டவங்க நல்ல பேர் இருக்கும். ஐயோ அவரா ரொம்ப அன்பானவர், அவர் ரொம்ப பாசமானவர். முதல்ல நீ உன் வீட்டில் சாட்சியாக இருக்கணும், அப்புறமா தான் நீ வெளியில் சாட்சி. ஹல்லேலூயா. வெளியில் சாட்சி வாங்கிடுவீங்க. வெளியில் நம்மள சாட்சி வாங்கிடும். ஐயோ ரொம்ப தங்கமான மனுஷன், எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவாரு, எவ்வளோ கேட்டாலும் செஞ்சிருவாரு, ஐயோ அவரை போல. ஆனால் வீட்டில் கேட்டுப்பாரு, பொண்டாட்டிக்கு தான் தெரியும் புருஷன் யாருன்னு, புருஷன் தான் தெரியும் பொண்டாட்டி யாருன்னு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மாய்மானமான வாழ்க்கை வேணாம். ஹல்லேலூயா. தேவன் பார்க்கிறாரு. முதல்ல குடும்பத்தை கட்டு, அதுக்கப்புறம் நீ மற்ற காரியங்களை செய்யலாம். குடும்பத்தை கட்டாதவன் மாதிரி எதையுமே கட்ட முடியாதுங்க. ஹல்லேலூயா. நீ முதல்ல குடும்பத்தை அன்பா இல்லைன்னா வெளில அன்பா இருக்குது பிரயோஜனமே கிடையாது. இந்த இடத்துல அவனை அற்பமாய் பார்த்தான் கோலியாத்து. இவன் என்னை என்ன பண்ணிட போறான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் கையில் இருந்தது என்னது? குச்சி, ஒரு தடி. அவன் கட்டி கொண்டது என்னது? அடப்பை. அவன் கிட்ட பட்டயமான கவரில் அந்த பட்டயம் வைக்கிறதான அந்த வால் வைக்கிறதான இது கிடையாது. அவன் கிட்ட இருந்தது என்னது? சாதாரணமான ஒரு அடப்பை. அடப்பையில் ஒன்றுமே வைக்க முடியாது, வெறும் தேவையான கொஞ்சம் பொருளை வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அந்த சூழ்நிலையில் அற்பமாய் பார்க்கப்பட்ட தாவீதை என் தேவன் அற்புதமாய் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா ரெண்டு கையையும் தட்டி, என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அற்பமா பார்த்துருப்பாங்கன்னு சொன்னா அவங்க கண்களுக்கு முன்பதாக என் தேவன் உங்களை ஆச்சரியமா பார்க்க செய்வார். விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கையையும் தட்டிங்க, நல்லா தட்டி. ஹல்லேலூயா. மனுஷன் உங்களுக்கு கேடகமா இருக்க தேவையில்லை, தேவன் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். ஹல்லேலூயா. உறவுகள் உங்களுக்கு கேடகமாக இருக்க தேவையில்லை, தேவன் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். பணம் காசு உங்களுக்கு கேடகமாக இருக்க தேவையில்லை, என் தேவன் கேடகமாக இருப்பார். ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீ, தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. நம்ம தலைகளை நிமிர செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. மனுஷன் தலை நிமிர செஞ்சானா அது ரொம்ப நாள் நிலைக்காது. கூட பிறந்தவங்க தலை நிமிர வச்சானா ரொம்ப நாள் நிலைக்காது. ஆனால் என் தேவன் உங்கள் தலைகளை உயர்த்துவார் என்று சொன்னால் எந்த மனுஷனாலையும் உங்கள் தலையை குனிய வைக்க முடியாது. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. மனுஷன் கொடுக்கறது இல்லைங்க, மனுஷன் கொடுக்குற ஆசீர்வாதம், மனுஷன் கொடுக்குற உயர்வு ஒரு நாள் பறி போயிடும். ஆனால் என் தேவன் நினைச்சானா குப்பையில் இருக்கிற உங்களை கொண்டு வந்து தேவன் கோபுரத்தில் உட்கார வைக்க முடியும். ஹல்லேலூயா. ஒன்றுத்துக்கும் உதவாதவர்களை கொண்டு தேவன் உபயோகிக்க முடியும். ஆமென், ஆமென். அப்போ இங்கே தாவீது போய் கேட்குறான், எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? 40 நாளாக நிந்தித்து கொண்டிருக்கிறான் இந்த பெலிஸ்தியன், எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஹல்லேலூயா. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை பாருங்க, சவுலனுடைய பட்டயத்தை எடுத்துக்கொண்டு சவுலனுடைய காரியங்களை எடுத்துக்கொண்டு போட்டுக்கிட்டு போன தாவீது போகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது சவுல் பார்த்து சொன்ன காரியம், தாவீதே நீ போய் அவனை யுத்தம் பண்ணிட்டு வான்னு சொல்கிறான்.
தாவீது நல்லா கவனிங்க, சவுல் தாவீதை பார்த்து சொன்னது, நீ போய் என்ன பண்ண, யுத்தம் பண்ணுனா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் யுத்தம் பண்ணி திரும்பவான்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உண்டு. நீ யுத்தம் பண்ண போறியே, ஒருவேளை நீ செத்தாலும் சாவலாம், திரும்பி வராமையும் போகலாம். அதுதான் வந்து சவுல் சொல்றாரு. அவன் 40 நாளாக நிற்கிறான், எங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல, நீ ஏதோ பண்ணுறேன்னு சொல்கிற, போய் போ போ பார்க்கலாம் அப்படின்றான். போயிட்டு வான்னு சொல்ல, போன்னு தான் சொன்னான். ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போயிட்டு ஜெயத்தோடு திரும்பி வா. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. கையை தட்டி எல்லாரும் நல்ல கையை தட்டு. கமான். கேடகம், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர சொல்லுங்க, உங்க தலைகளை உயர்த்துபவர் அவர் மாத்திரமே. நல்ல கையை தட்டி, ஓ கமான். தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம், கேடகம், மகிமையும் நீரே, கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்திருவோர் எத்தனையாய் மிகுந்து விட்டனர், எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்திடுவோர் எத்தனையாய் மிகுந்து விட்டனர். ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, தகப்பனி தாங்குகிறே, என்னை தள்ளாட விடமாட்டே. சொல்லுங்க, தகப்பனி தாங்குகிறே, என்னை தள்ளாட விடமாட்டே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 நாளா நிந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலை தாவீது வந்து கேட்கிறான், இவனை இந்த பெலிஸ்தனை விழுத்து வேணானால் எனக்கு நீ என்ன நன்மை செய்வ? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்று பலத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு என்று தடியை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு என்று ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், உங்க மேல கிருபைகளை வைத்திருக்கிறார், உங்க மேல அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க, நமக்கென்று வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தையும் நமக்கென்று வைத்திருக்க கிருபையை நீங்க நம்பணும். ஹல்லேலூயா. அவன் நம்பல, நான் என்ன பண்ண போறேன் என்று சொல்லி யோசிச்சதுனால்தான் சவுலுடைய பட்டயத்தை எடுத்து போட்டுக்கொண்டான். சவுலுடைய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு பட்டயத்தை கையில தூக்கி கொண்டு அவன் அதில் ட்ரை பண்ணணும்னு நினைச்சான். ஆனா அது கை கொடுக்கல. இன்னைக்கு விசுவாசமா இருக்கிறதெல்லாம் ஓகே, நம்பிக்கையா இருக்கிறாயா, விசுவாசிப்பதெல்லாம் ஓகே, தேவன் மேல விசுவாசிக்கிறியா ஓகே. ஆனா பிரச்சனை வரும்போது அந்த விசுவாசத்தை நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இருந்தால் தாங்க விசுவாசம் ஜெயிக்கும், நம்பிக்கை இருந்தால் தாங்க ஆசீர்வாதம் பிறக்கும், நம்பிக்கை இருந்தால் தாங்க சூழ்நிலைகள் மாறும். கண்களை மூடுங்க தயவு செஞ்சு. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏசப்பா, எங்களுக்கு விசுவாசம் இருக்கு, ஜெபிக்கிறோம், எல்லாம் ஓகே, நம்பிக்கை இருக்கா? இன்னைக்கு நம்பிக்கை அற்று போன சூழ்நிலை அமர்ந்து கொண்டிருப்பா என்று சொன்னால் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இதை இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு உள்ளங்களே, தேவன் சொல்லுகிறார், நீ நம்பிக்கையோடு இருக்கிறாயா? சபைக்கு போறதெல்லாம் ஓகே, கூட்டங்களை கலந்து கொள்வது ஓகே, நீ விசுவாசத்தில் குறைந்து போகாதபடி விசுவாசத்தை காத்துக் கொள்வது ஓகே. ஆனால் அந்த விசுவாசத்தில் நம்பிக்கை இருக்கிறதா? என் தேவன் அற்புதத்தை செய்வார் என்றுதான நம்பிக்கை.
என் தேவன் சூழ்நிலையில மாற்றுவார் என்றதான நம்பிக்கை, என் தேவன் காரியங்களை நிறைவேற்றுவார் என்றதான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அற்று போய் நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, தேவன் உங்களோட கூட பேசுவதான காரியம், நீ எதை வைத்திருக்கிறாயோ அந்த காரியங்களை நம்பு. உனக்கென்று கொடுத்திருக்க அபிஷேகத்தை நம்பு, உனக்கென்று கொடுத்திருக்கதான கிருபைகளை நம்பு, உனக்கென்று வைத்திருக்க ஆசீர்வாதத்தை நம்பு, உனக்கென்று கொடுத்த சபையை நம்பு, உனக்கென்று கொடுத்த ஊழியக்காரரை நம்பு, உனக்கென்று கொடுத்த கணவன் மனைவி மேல நம்புங்க. எல்லாத்துக்கும் மேல என் தேவனை நம்புங்க. நீங்க நம்பும் பொழுதுதான் என் தேவனால கிரியை செய்ய முடியும். கோலியாத்தை பார்த்தா இவன் என்ன செஞ்சிருவான், இவன் கையில தான் பட்டையே இல்லையே, இவன் கையில ஈட்டி இல்லையே, ஆனா அவனை வீழ்த்த கிருபையாய் தேவன் கொடுத்த ஒரே ஒரு கல்லு போதும், தேவன் கொடுத்த ஒரே ஒரு ஆவிக்குரிய பட்டயம் போதும், எதிரியை வீழ்த்த முடியும். நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்து அந்த விசுவாசத்துல நம்பிக்கையை வைக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது என் தேவன் நிச்சயமாகவே அற்புதத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. நான் உண்மையே நம்புவேன் ஆண்டவரே, உண்மையே நான் நம்புவேன். ஓ ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகார சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வில்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகார சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வில்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசுவை நம்புவேன். எல்லாம் சொல்லுங்க அம்மா ஐயா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வாயை திறந்து நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கடைசியாக நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த காலை வேளையிலே இயேசுவை நம்பும்போது அவர் நன்மை செய்கிறாய் சுற்றி திரிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறாய் இருக்கப்படியால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். பேசின வார்த்தைகள் நம்மோடு கிரியை செய்யும்படியாய் எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். பேசின மகனை கூட இன்னும் அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, கனப்படுத்த முடியாது. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். வந்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். அதிசீக்கிரமாய் வரப்போறேன் அன்பின் பரிசுத்த தெய்வமே, நன்றியோட துதிக்கிறேங்க தாவே. இம்மட்டமாய் ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய பிரசன்னம் இருந்தபடியால் நாங்கள் நன்றியோட துதிக்கிறேங்க தாவே. பாடல் மூலமாய், வர்ஷிப் மூலமாய், செய்தி மூலமாய் எங்களோடு பேசியதுக்காய் நாங்கள் நன்றியோட துதிக்கிறேங்க தாவே. சோத்திரம் சோத்திரங்க தாவே. இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தாவே அருமையான பிள்ளைகளுக்கு செபிக்கிறோம். அவர்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே. கேட்ட வசன பிரகாரம் கர்த்தர் எங்களை உயிர்ப்பிக்க முடியாய் ஆவியன் பட்டம் எடுத்து ராஜா அப்படியா கூட கர்த்தாவே நீ நன்மை செய்கிறாய், நீ சுற்றி தீர்ந்தபடியால் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தனிப்பட்ட விதத்திலும் நீ நன்மை செய்யும்படியாய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்க தாவே.
வந்துகிற சிறு பிள்ளைகள், வாலி பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இன்பேச பரலோக பிதாவே.